அவ்வளோ பெரிய ஆளை தூக்கிட்டு வர்றாங்க, ஆடி பாடி. மாலை பார்த்தீங்கன்னா 15 லாரியில் போகுது. டக்குன்னு உள்ள கொடுக்குறாங்க. பேப்பரில் மடிச்சுன்னு தான் உங்கள் பெரியப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுதான் எங்கள் பெரியப்பா. ஆமாம், எடுத்துகிட்டு போ. 5 கிராம் சாம்பலை மாறி இருக்கேன். ஏன் பெரியப்பாவை இப்படி ஆக்கிட்டியா? அவனை வச்சிருக்க வேண்டியதானே வீட்லையே. இங்கே கொண்டு வந்தால் பொட்டலம் தான். எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகம். ஆளு கேண்டாம் ஆனால் மூளை காலின்னு சந்திரபாபு ஒரு பாட்டு பாடுவார். ஆளு கேண்டாம் ஆனால் மூளை காலி, அறிவிருந்தால் அவனி எல்லாம் ஜாலி. ஆடை அலங்காரம் பகட்டு பலே ஜோறு, அருகில் சென்று கேட்டா எம்டி பாக்கெட் பாரு. அட அறிவுள்ளவன் ஹீரோ, அவன் இன்ஃபர்மேஷன் பீரோ. அறிவே உலகை வெல்லும் என்று சொல்லு. ஆளு கனமானால் மூளை காலி, அறிவிருந்தால் அவனியெல்லாம் ஜாலி நல்லார். யாரு? தஞ்சை ராமையாதாஸ். அறிவு நாயா. எங்க திண்டுக்கலுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்க மாநாட்டுக்கு வந்திருக்கார். நான் அப்போ மாணவன், ஸ்கூல் பையன், இது காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாநாட்டுக்கு நானும் ஓரத்தில் உட்காந்து எம்ஜிஆரை பார்க்க வந்திருக்கேன். எங்கள் ஸ்கூலில் தான் நடந்துச்சு, திண்டுக்கல் சென்ட் மேரிஸ். எம்ஜிஆர் ஒரே கத்தான். காம்பவுண்ட் வால் மேலே உட்காந்துருந்தவன் ஒருத்தன் வலிக்கு கீழே விழுந்துட்டான். உளுந்து காலெல்லாம் அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தம். உடனே தொண்டர்கள்லாம் அந்த அடிபட்டவனை தூக்கிட்டு எம்ஜிஆர்ட்ட ஒடியாடுறாங்க. ஐயா 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 ஐயா, தலைவர தலைவர. எம்ஜிஆர், ஆஸ்பத்திரி கூட்டு போங்கடா, இங்கே ஏன்டா கொண்டு வரீங்கன்ட்டு கொண்டு வந்தவனை என்ன செஞ்சாரு தெரியுமா? நேராக வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு கால் எங்கே உடஞ்சிருக்குன்னு பார்த்தாரு. கெண்டைக்காலில் எலும்பு உடஞ்சிருந்துச்சு. போலீஸ்காரர் ஒருத்தர்கிட்ட லத்தி ஒன்றை வாங்கி அந்த காலில் வச்சு, ஒரு அரசியல்வாதி கையில் இருந்த துண்டை வாங்கி அந்த லத்தியோடு சேர்த்து இறுக்க கட்டி, இந்த தொண்டனை ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தகவல் சொல்லணுங்க. ஒரு முதலமைச்சர் கீழே விழுந்த ஒரு தொண்டனை பார்த்து இறங்கி வந்து போலீஸ்காரன் கையில் இருந்த லத்தியை வாங்கி கட்டி அவனை குணப்படுத்தி அவன் எப்படி இருக்கிறான் என்று விடிய விடிய போன் பேசி கேட்டுக்கொண்டிருந்த முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்ங்கிற முதலமைச்சர். டாக்டர் கலைஞருக்கு காலையில் 1:30 மணிக்கு ஒரு போன் வருது. செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு,